அமைச்சரவை விரிவாக்கம் செய்யறாங்க. கோவையை சேர்ந்த 2 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அமைச்சரவை விரிவாக்கத்துல விசிகா ஐயுஎம்எல் பங்கேற்கணும்னு எதிர்பார்த்தாங்க, பங்கேற்கல. இல்ல, அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆளுகின்ற அரசு, குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அதனால அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டதான். ஏன்னா இந்த அமைச்சர் அவர்கள் மட்டுமே வச்சு நிர்வாகம் பண்ண முடியாது. புது அமைச்சர்கள் தேவைப்படுறாங்க. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய கோவை மாவட்டத்திலிருந்து பொறுப்பேற்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அமைச்சர்களா இருக்கிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்று பொறுப்பேற்கின்ற அத்தனை அமைச்சர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். பண்ணட்டும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுத்திருக்காங்க. எப்படி வேலை பண்றாங்கன்னு பார்ப்போம். சம்பத் உங்களை எதிர்த்து போட்டிட்டு வெற்றி பெற்ற சம்பத்துக்கு உங்களை எதிர்த்து போட்டிட்டதுனால அதுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கலாமா? அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எனிவே, நீங்க இப்படி கணக்கு போட்டா அப்படி கணக்கு போட்டா நீங்க என்ன கணக்கு வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனா கோவைக்கு நல்லது நடந்தா சந்தோஷம். பாப்போம். இன்னைக்கு தாங்க பொறுப்பேற்கிறாங்க. உடனே இல்ல, நாங்க நிச்சயமா அவங்களோட செயல்பாடுகளை பார்த்து எங்களோட கருத்துக்களை சொல்லுவோம். ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா என்ன கோவைக்கு வேணும் அப்படிங்கறத சொல்லுவோம். அதனால இன்னைக்கு பொறுப்பேற்கிறவங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க செயல்பாடுகளை பார்த்துட்டு அவங்கள பத்தி நம்ம பேசலாம். நன்றிங்க. ஓகே.